வணக்கம். புதுவையில் இருந்து விமான போக்குவரத்து விரைவில் துவங்கும் என்று விமான நிலையத்தை ஆய்வு செய்த அமைச்சர் ராஜவேலு தெரிவித்தார். புதுவை லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் பயணிகள் முனைய கட்டிடமும் பயணிகள் வாகனங்கள் நிறுத்தும் பகுதியும் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு விமான நிலையத்தை திடீர் ஆய்வு செய்தார். மேலும் விமான ஓடுதளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், முதல்வரின் அறிவுரையின்படி விமான நிலையத்தை ஆய்வு செய்ததாகவும், வெளிநாடுகளுக்கு மாநாட்டில் பங்கேற்றபோது அங்குள்ள மக்கள் புதுவையில் பயணிகள் விமான நிலையத்தை துவங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும், அதன்படி விமான நிலைய பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாகவும், இப்பணிகள் முடிந்து விரைவில் பயணிகள் விமான போக்குவரத்து துவங்கப்படும். மேலும் 40 முதல் 72 பேர் பயணம் செய்யக்கூடிய சிறிய ரக விமானங்கள் மட்டுமே இங்கிருந்து இயக்க முடியும். பெரிய விமானங்களை இயக்க 200 ஏக்கர் நிலம் தேவை என்பதால் தமிழக அரசிடம் பேசியிருப்பதாக கூறினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம், சுற்றுலாத்துறை இயக்குநர் சிவக்கொழுந்து, மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மதிவாணன், விமான நிலைய பொறுப்பு அதிகாரி ரவிக்குமார், திட்ட அதிகாரி குணசேகரன் ஆகியோர் உடனிருந்தனர். புதிய மாநிலத்துடைய விமான தளத்தில் நம்முடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவர்கள் மத்திய அரசாங்கத்துடைய ஆலோசனை இருக்கிறது. அவருடைய பணி முறையாக நடைபெற்றிருக்கிறதா என்பது பற்றி சென்ற மாதம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டார்கள். பார்வையிட்டதன் அடிப்படையில் நம்முடைய விமான தளத்தில் சில பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என்று சில ஆலோசனை கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இது நடைபெற்று முடிவும் தருவாயில் இருக்கின்றது. இது நம்முடைய சுற்றுலாத்துறை என்ற முறையில் பல மாநிலங்களிலிருந்து பல நாடுகளிலிருந்து நம்முடைய மாநிலத்துக்கு வருவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது 3 மாதம் முன்பாக நம்முடைய தலைநகரமாக இருக்கின்ற டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடைபெற்றது. அதேபோன்று கோவா மாநிலத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடைபெற்றது. லண்டன், மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய கான்ஃபரன்ஸ் நடைபெற்ற இடத்தில் பல சுற்றுலா பயணிகளும் டிராவலர்ஸ் அண்ட் நிறுவனர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இந்த மாதம் இறுதிக்குள்ளாகவே நம்முடைய மாநிலத்தில் விமான போக்கு நடைபெறும் என்பதை நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் விரைவாக எங்களுடைய அரசு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு, தலைமையிலான அரசு இந்த விமான தளத்தை விரைவாக நடத்துவதற்கு அத்தனை நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறது. விரைவாக நடைபெற என்பதற்கு நம்முடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டி அன்புக்குரிய நண்பர் குணசேகரன் அவர்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். அவர் கொடுத்ததன் அடிப்படையில் மேலும் சில பணிகளை எங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் விரைவாக செய்து கொடுப்பதற்கு அத்தனை நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முடிந்தவுடனே நம்முடைய மற்ற மாநிலங்களினுடைய கேட்டது போன்று அந்த மற்ற நாடுகளில் இருந்து கேட்டது போன்று விரைவாக விமானத்தை இயக்குவோம் என்பது நம்பிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டது. டெங்கு காய்ச்சலுக்கு அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் சிகிச்சை வசதிகளை செய்து தர உத்தரவிட்டுள்ளதாக கொசு ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவையில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சல் மற்றும் எதிர்வரும் மழைக்காலத்தை முன்னிட்டு நோய் பரவும் கொசுக்களை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றிய கருத்தரங்கு சுகாதாரத்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் கம்பன் கலையரங்கில் அமைச்சர் பன்னீர்செல்வம், அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் நடைபெற்றது. கருத்தரங்கிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி பேசுகையில், புதுவை அரசு மருத்துவமனைகளில் டெங்கு காய்ச்சலுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் சுகாதார முறையிலும் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், காய்ச்சலால் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் தேவையான சிகிச்சை வசதிகளை செய்ய உத்தரவிட்டுள்ளதாக கூறிய அவர், தொடர்ந்து உள்ளாட்சித்துறை, கல்வித்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் இணைந்து கொசு ஒழிப்பிற்கு பணியாற்ற வேண்டும். பள்ளி மாணவர்கள் மூலமும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தண்ணீர் தேங்கி நிற்காமல் இருக்கவும், அனைத்து காலநிலைகளிலும் கொசுக்களை ஒழித்து சுகாதாரமான சூழலை உருவாக்குவதற்கான திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது என்று பேசினார். இப்போ டெங்கு காய்ச்சல் எல்லாருடைய மனதில் ஒரு அச்சம், இது கடந்த ஆண்டு இதே மாதிரி நமக்கு அந்த ஒரு அச்சம் ஏற்பட கால நிலைக்கு ஏற்ப இந்த காய்ச்சல் பரவுவதை நாம் பார்க்கிறோம். இந்த காய்ச்சல் வரும் பொழுது பொதுவாக எல்லா இத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இத்தனை பேர் சிகிச்சை
ஒரு சிகிச்சை, தீவிர சிகிச்சையில் இருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வரதை பார்க்கணும். அப்படி வரும்பொழுது எல்லோருக்கும் ஒரு பயம். இந்த பொதுவாகவே நம்முடைய அரசானது மருத்துவ சிகிச்சை அளிப்பதில் மிகுந்த கவனம் செலுத்தி புதுச்சேரியில் சிறந்த முறையில் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனை மூலமாக நோய் பரவாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கை இருக்கிறது. கடந்த முறை இதைதான் சொன்னோம். அப்போ எல்லா வீட்லையும் தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் தண்ணி இல்லாத காய வச்சுருவாங்க, சாட்சி தண்ணிலாம் பார்த்துருவாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இந்த தேங்காய் மட்டை ஓடுறது, சின்ன சின்ன டப்பா இதெல்லாம் வந்து தண்ணி தேங்காய் அளவுக்கு பார்த்துருவாங்க. அப்புறம் அப்படி விட்டுற போய் தான் வீட்டுக்கு விட்டுருப்போம். அப்படி விடும் பொழுது இப்போ அந்த கொசு அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணி, கொஞ்சம் தண்ணீர் வருகிறாங்க. அதன் மூலமா அந்த கொசு கழிப்பாடு அதுதான் நம்ம வருகிறது. நம்முடைய அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி இதெல்லாம் வந்த உடனேயே இந்த காய்ச்சல் தானா அப்படின்னு நம்முடைய மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். வருகின்ற நோயாளிகளுக்கு தெளிவு. காய்ச்சல் அப்படி வரும்பொழுது, ஜுரம் அப்படின்னு வரும்பொழுது இது எந்த வகையான ஜுரம்ன்றதை நீங்க முதல்ல தெளிவுபடுத்தணும். ஏன்னா இது என்ன செய்தியெல்லாம் வந்துட்டே இருக்குது. அப்ப என்ன அப்படின்னு ஜுரம் வந்தாலே இது ஒரு பய உணர்வு தான் நமக்கு உடம்பு இன்னும் கொஞ்சம் மோசமாயிடும். அந்த பயமே வராதற்கு நோயாளிகள் வந்தவுடன், காய்ச்சல் சொல்லி வந்தவுடன் உடனடியாக அவர்களுக்கு அந்த சோதனை செய்து பரிசோதனை எந்த வகையான காய்ச்சல் என்பதை உடனடியாக அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. அது எந்த வித அலட்சியம் என்பது இருக்கக்கூடாது. காய்ச்சல் தான் அப்படின்னு தெளிவுபடுத்திவிட வேண்டும். பிறகு சரியான சிகிச்சை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கை தான் நம்முடைய அரசாங்கம் எடுத்துள்ளது. இதில் வந்து சுகாதாரத்துறை மட்டுமல்ல, எல்லா துறைக்கும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். உள்ளாட்சித்துறை, கல்வித்துறை, பொதுப்பணித்துறை, இப்படி அத்தனை துறைகளும் இணைந்து செயல்பட வேண்டும். நம்முடைய பள்ளி மாணவர் மூலமாக அந்த விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, உள்ளாட்சித்துறை செயலர் ஸ்ரீகாந்த், சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன், கொசு ஒழிப்பு ஆராய்ச்சி நிறுவன துணை இயக்குநர் குணசேகரன், அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளின் ஆணையர்கள், சுகாதாரத்துறை அதிகாரிகள், உள்ளாட்சி பொறியாளர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினர் பங்கேற்றனர். உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரசின் வலிமை தெரியவரும் என்று காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வழங்கும் விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் கூறினார். புதுவை மாநில காங்கிரஸ் அலுவலகத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் வழங்கும் நிகழ்ச்சி மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் கொம்யூன் தொகுதி வார்டு நிர்வாகிகளிடம் விண்ணப்ப படிவங்களை வழங்கி பேசுகையில், உறுப்பினர் சேர்க்கை பணியில் நிர்வாகிகள், தொண்டர்கள் தீவிரம் காட்ட வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடக்க உள்ளதால் அனைவரும் ஒற்றுமையுடன் தேர்தலை சந்திக்க வேண்டும். பத்திரிகைக்கு முதல்வர் ரங்கசாமி அளித்த பேட்டியை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றால் மத்திய உள்துறை கண்டிக்கும் என்றும், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தலை தூக்கி வரும் நிலையில் ரவுடிகளுக்குள் கொலைகள் நடப்பதாகவும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் புதுவையில் நடப்பது மக்கள் ஆட்சியா, ரவுடிகள் ஆட்சியா என கேள்வி எழுப்பிய அவர், உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரசின் வலிமை தெரியும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். டெங்கு ஒழிப்பு விவகாரத்தில் அரசு மந்தமாக செயல்படுவதாக திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம். ஏ. சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம். ஏ. சுப்பிரமணியன் கூறுகையில், புதுவையில் டெங்கு காய்ச்சல் நோயின் தாக்கம் அதிகமாகி 300க்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஆனால் அரசு அதனை தடுக்க துரிதமாக செயல்படாமல், நோய்க்கு முக்கிய காரணமான கழிவுநீர் வாய்க்காலை தூர்வாராமல், குப்பைகளை வாராமல் உள்ளதால் சுகாதாரக்கேடு ஏற்பட்டு உயிர்கொல்லி நோய் ஏற்படுகிறது. மேலும் இந்நோய் குறித்து மத்திய அரசு நடத்திய மாநில சுகாதார அமைச்சர்களின் மாநாட்டில் புதுவை சார்பாக யாரும் பங்கேற்காதது கண்டனத்திற்கு உரியது என்ற அவர், மேலும் புதுவை அரசு போர்க்கால அடிப்படையில் நிதி ஒதுக்கி நோய் பரவாமல் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அரசு கொசு தடுப்பு கட்டுப்பாடு ஆராய்ச்சி மைய உதவியோடு கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும்.
மேலும் மருத்துவ முகாம்களை அமைத்து பொதுமக்களிடத்தில் ரத்த பரிசோதனை செய்வதோடு மக்களிடையே நோய் தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார். உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் போட்டியிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறினார். இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறுகையில், புதுவையில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் காரைக்கால் மக்களை மறந்துவிட்டது. காரைக்காலுக்கு காவிரி நீர் கிடைக்க எந்த முயற்சியையும் அக்கட்சி எடுக்கவில்லை. மேலும் மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் கொண்டு வருவதும் தடை செய்யப்பட்டதால் வேலைவாய்ப்பும் இல்லாத நிலை உருவாகியுள்ளது. காவிரி நீரில் புதுவைக்கு உரிய பங்கை தமிழகத்திடமிருந்து பெற்றுத்தர அரசும் அதிமுகவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற அவர், தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். திமுகவுடன் கூட்டணி குறித்து பிறகு முடிவு செய்யப்படும் என்றும், புதுவையில் டெங்கு காய்ச்சல் குறித்து பரிசோதனை செய்ய போதிய வசதிகள் இல்லை. டெங்கு காய்ச்சலை ஒழிக்க மத்திய அரசு நிதி கொடுக்கவும் தயாராக உள்ளது. எனவே மாநில அரசு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.